கடந்த 8 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது. தேர்தல் வாக்குறுதியை தவறவிட்டார் என்று ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அனைத்து திட்டங்களையும் ஜெயித்து சேர்த்தது. முதல் போக சாகுபடி இன்னும் நெல் தொடங்கவில்லை, தண்ணீர் இல்லை, காலம் தாழ்ச்சி போச்சு, இன்னும் செய்ய முடியாது. வைகையில தண்ணீர் திறக்கிற அளவுக்கு தண்ணீர் இல்லை, 20 வரைக்கும் கீழ் வந்து விட்டது தண்ணீர் அளவு. ஆகையால் சரிவர நாம் கையெழுத்திட்டார், வரவேற்றோம். ஆனால் விவசாயிகளுக்கு மட்டும் அவர் வஞ்சித்து விட்டார் என்பது வருத்தத்துக்குரிய விஷயம். கூட்டுறவு சங்கங்களிலும் ஆகையால் முழுமையாக நிபந்தனையின்றி ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் மற்றும் அனைத்து விவசாய பாதுகாப்பு சங்க சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக ஒவ்வொரு சங்கத்தில் இருந்து வந்திருக்கிறவர்கள் அவர்களுடைய மதிப்பிற்குரிய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் அனைத்து திட்டங்களையும் பற்றி பேசினார். அதில் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய திட்டம், தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகள் கடந்த ஆண்டுகளில் பெற்ற கூட்டுறவு சங்கங்களில் வட்டியில்லா கடன் பெற்றுள்ளார்கள், அதை முழுமையாக ரத்து செய்யப்படும். சோறு போடும் விவசாயிகளுக்கு முதல் முறையாக கையெழுத்துள்ளது வட்டியில்லா கடன். வெல்லட்டும் விவசாயிகள் போராட்டம், வெல்லட்டும் விவசாயிகள் போராட்டம், வெல்லட்டும் 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 வாழ்வு வாழ்கவே. வந்தாச்சு 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 விவசாயிகளிடம் ஒற்றுமை வந்தாச்சு, விவசாயிகளிடம் ஒற்றுமை வந்தாச்சு. நடக்குதுவார் 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 விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்று, விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்று. ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் கடன் தள்ளுபடி பெறுமுறை ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் ஓய மாட்டோம். தேனி மாவட்டம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் அனைத்து விவசாய சங்கங்களும் அமைப்புகளும் இன்று தமிழ்நாடு தழுவி தேனி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 2026 சட்டமன்ற தேர்தலில் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் அனைத்து விவசாயிகளும் கூட்டுறவு சங்கங்களில் பெற்ற கடன்களை தள்ளுபடி செய்யப்படும் என்று தேர்தல் வாக்குறுதி அளித்தார். அளித்தபடி வாக்குறுதிப்படி நடக்கவில்லை, தள்ளுபடி செய்யவில்லை. அவர் சொன்னது 5 ஏக்கருக்கு கீழ் இருக்கிற விவசாயிகளுக்கு முழுமையாக விவசாய கடன் ரத்து செய்யப்படும் என்று சொன்னார். தற்போது விவசாயிகளை கூட்டு ஆலோசனை செய்யாமல் 2-3 ஐஏஎஸ் ஆலோசனை பெற்று 50,000 ரூபாய்க்கு கீழ் மட்டும் தள்ளுபடி செய்யும் என்பது தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு தலைவர் விவசாய மத்தியில் சோறு போடும் விவசாயிகள் வயிற்றில் அடிக்கும் விதமாக அவர் அறிவித்ததை உண்மையாக கண்டிக்கிறோம். மறுபரிசீலனை செய்து தீவிரமாக விரைவாக அவருடைய அறிக்கையில் முழுமையாக பெற்ற விவசாய கடன்கள், பயிர்க்கடன், ஆடு மாடு பெற்ற